எப்படி சார் நம்ம ஒரு பேப்பரில் ஒர்க் பண்ணியிருப்போம், விஷுவலாக நம்ம திங்க் பண்ணி எழுதியிருப்போம், அது டைரக்ஷன் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது எத்தனை நிமிஷம் அப்படின்ற இருக்கு, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது சார்? அதை பற்றி நாலேஜ் முடியும். ஸ்க்ரீன் டைமிங் வந்து பொதுவாக உதாரணம்னா ஒரு பேஜ் ஒரு நிமிஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிற டிஸ்கிரிப்ஷனுடைய அந்த டீட்டெயிலிங்கை பொறுத்து அது வந்து டைலாக் ஒரு பக்கம் பேசினா கூட அது வந்து 30 செகண்டில் கூட போயிடும். ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற டிஸ்கிரிப்ஷனோட டீட்டெயிலிங் இருக்கு இல்லையா, அது வந்து சில சமயம் வந்து ஒரு சின்ன ஒரு 10 வரி கூட கிட்டத்தட்ட படத்தில் ஒரு 2-3 நிமிஷம் மேலே வர்ற மாதிரி கூட போகலாம். அப்போ நீங்கள் என்னென்னா, நான் பொதுவாக அப்படி அந்த ப்ராக்டிஸை வந்து இப்போ நம்ம கால் ஷீட்டு போட போகிறோம் அல்லது நம்ம ஷெட்யூல் பிரிக்க போகிறோன்னா, ஷெட்யூல் பிரிக்கும் போதே இந்த சீன் எவ்வளோ நேரத்தில் நம்ம எடுப்போம்னு நம்ம ஒரு சீன் மேலே எழுதணும். ஓகே, இந்த சீனை வந்து நான் ஒரு 1 டே ஆயிரும், இல்லை 2 டேஸ் ஆயிரும் இந்த சீனு, இல்லை இந்த சீன் அப்படி நமக்கு ஒரு டைமிங் வேணும்னா, நான் கண்ணை மூடி அந்த சீனை கொஞ்சம் அப்படியே ஓட்டி பார்ப்பேன். ஒரு சின்ன ஸ்டாப் வாட்சில் போட்டுட்டு, ஓகே வர்றேன், நிற்கிறாங்க, ஓகே, அப்படியே அந்த மனசுக்குள்ளே அந்த ஒட்டுமொத்த சீனு டைலாக்ஸ் அப்படியே சொல்லி அதுக்கு ஒரு சின்ன அதுக்கு கொடுக்குற ஸ்டே எல்லாமே நம்ம விட்டு பார்க்கும்போது, ஓகே 4 நிமிஷம் வருது, இந்த சீனோட டைமிங் வந்து படத்தில் 4 நிமிஷத்துக்கு வந்துடும். நம்ம கூட குறைச்சலாம் வரலாம் கொஞ்சம், பட் ஒரு அனுமானமாக 4 நிமிஷம் வருதுன்னு நோட் பண்ணிட்டா இதை எவ்வளோ நேரத்தில் எடுக்க முடியும் அந்த கணக்கு நம்ம தனியாக போட்டோம்னா, இது 4 நிமிஷம் படத்தில் இது லென்த் வரும், இதை என்னால் வந்து ஒரு 1 டேல முடிக்க முடியும், இல்லை 2 டேஸ் ஆகிருக்குன்னா அங்கே 2 டேஸ் இல்லை 1 டே இல்லை ½ டே தனியாக எழுதிட்டிங்கன்னா, படத்தோட லென்த்து போடும்போது இந்த டைமிங் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா லென்த்து வந்துடும். இந்த டேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா எத்தனை நாளில் படத்தை முடிப்பீங்கிற ஒரு குத்துமதிப்பான ஒரு டைம் கிடச்சிரும். அது நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்கணும். சில சமயம் ஒரு கார் வந்து நிற்கிது அப்படின்னா, அது மெதுவாக வந்து நிற்கிதா இல்லை வேகமாக வருதா, இது உங்களுக்கு தான் தெரியும். அது அந்த சீன் முந்தின சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு ஒரு எமோஷன் கேரி ஆகணும், அப்படியே வருது நம்ம காட்டுறோம், அப்படியே நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே வரணும். ஓகே, நிற்கிறான், இறங்குறான், அவன் வந்து அந்த இடத்த பார்க்குறான், அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போதே நமக்கு ஒரு மாதிரி அந்த லென்த்து அப்படி தான் நான் வந்து ஓகே இந்த சீன் இவ்வளோ லென்த்து வந்துடும். அப்புறம் எடிட்டிங்கில் அது இன்னும் கொஞ்சம் குறையலாம். கண்டிப்பாக நான் ட்ரிம் பண்ணும்போது நிறைய குறைய தான் செய்யும். ஒரு குத்து மதிப்புக்காக சொல்கிறேன் நான். அதை இதை மட்டும் அதிகமாகாமல் நம்ம வந்து ஒரு மாதிரி ஐடியா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சார், இப்போ சொன்னீங்க ஒரு ஷார்ட்டை ஒரு சீனை கம்போஸ் பண்ணி போகும்போது ரொம்ப பர்பஸாக இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்ட்டு. சப்போஸ் நாளைக்கு எடிட்டிங்கில் நீங்கள் உட்கார்றப்ப டேபிளில் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் ஒன்று எக்ஸஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். பேட்ச் ஒர்க்கில் எடுத்துக்கலாம். பேட்ச் ஒர்க்கில் அது ஒவ்வொரு வாட்டியுமே அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை சார்? அதுக்காக தான் கேட்குறேன். ஏன்னா இப்படி மட்டுமே போகலான்னு சொல்லிட்டீங்க, அதுக்காகவே இந்த சீனை இப்படி தான் வரணும்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கான எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா எடிட்டிங்கில் ரொம்ப ரேராக தான் அப்படி தோணும். ஏன்னா அது உங்கள் விருப்பமாக அங்கே போய் நீங்களே மாற்ற மாட்டீங்க. சில இடங்களில் கன்வே ஆகலை, எனக்கு அந்த எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தலை, ஒன்று தேவைப்பட்டால் நம்ம போய் பேட்சில் ஷூட் பண்ணிக்கலாம். அது என்ன எப்படி பார்த்தாலும் பேட்ச் ஒரு 4-5 டேஸில் முடியக்கூடிய வேலையாக தான் இருக்குமே தவிர, கூடுதலாக எடுக்கிறது வந்து தேவையில்லாத எடுக்க வேண்டாம் தான் சொன்னோமே தவிர, தேவைப்படுற ஷாட்டை இது மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படியும் எடிட்டிங்கும் ஒரு ப்ராசஸ் தான், அதுவும் டைரக்ஷனில் ஒரு ப்ராசஸ். அதுவும் எடிட்டிங் வந்து படத்துடைய பேக்கிங் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பார்ட்டு. ஸோ அங்கேயும் படம் வந்து வளர தான் செய்யும். இப்போல்லாம் நம்ம ஸ்பாட் எடிட்டிங் பண்ணிடுறோம். எடிட்டர் அங்கேயே படத்தை நம்ம அந்த லொக்கேஷனில் இருந்து கிளம்பும் போதே எடிட்டர் ஓரளவுக்கு சொல்லிடுவார். அந்த சீனை ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல இந்த 2 ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் எங்கேயோ ஒன்று மைனூட்டாக. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அங்கேயே எடுத்துக்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஸ்பாட் எடிட்டிங் நமக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகுது. இதை மீறி படத்தை நான் ட்ரிம்மிங் அப்போ என்ன ஆகிருக்கு, எப்படி ட்ரிம்மிங் அப்போ தேவைப்படும்னா, ஒரு பெரிய விஷயத்தை தூக்கும்போது ஜாயின் பண்ண பார்த்தா இடிக்கும். இந்த சீன் லென்த்துக்காக தூக்கிடுவோம், ஆனால் இந்த சீன் அடுத்த சீன் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சஸ்டெயின் தேவைப்படும். அதுக்கு ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு ஷார்ட்டை போய் நம்ம எடுக்க வேண்டியதாகும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கில் எடுக்க வேண்டியது வரும். பெரிய ஸ்கேல்னு இல்லை, ஒரு படத்தை நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி கன்வின்ஸாக சொல்லும்போது பொருத்தாத அதுக்கு தானே எடிட்டிங்கில் வந்து அது ஸ்மூத்தாக போகிறதுக்கு டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆகக்கூடாது. அந்த ஜம்ப் தெரியாமல் இருக்கணும்னா சில சமயம் வந்து சில ஷார்ட் பத்தலைன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ஷூட்டிங்கில் ஒரு பகுதி தான். ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து எமோஷ்னலி லைக் நிறைய ஒர்க் பண்ணணும், லைக் இம்பார்ட்டண்ட்டான சீன் இது, அந்த மாதிரி இருக்க இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் லைக் நீங்கள் எப்படி கிளப் பண்ணி லைக் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன், இது ஒரு சீன், ஒரு லொக்கேஷனில் A to Z இவ்வளோ சீன்ஸ் வருது, AD நம்ம கிளப் பண்ணி இன்றைக்கி எடுக்கலாம், BC இப்போ எடுக்கலாம், லைக் எப்படி உங்கள் சீன்ஸை ப்ளேஸ் பண்ணீங்களா சார்? லைக் பிளானிங் பேசிக்லி. இப்போ நம்ம ஷெடியூல் போடுறது அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஷெடியூல் வந்து ஒரு லொக்கேஷனோட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங் போயிருக்காங்க அப்படின்லாம் இப்போ நம்ம ஒரு செய்தியில் கேட்குறோம் இல்லையா, 2வது ஷெடியூல் படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னு. அந்த ஷெடியூல் எல்லாமே எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஒரு லொக்கேஷன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு மொத்த டீமும் கிளம்பி கொடைக்கானல் போகிறாங்கன்னா கொடைக்கானல் இருக்கிற எல்லா சீனும் எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க. அப்போ கொடைக்கானல் என்னெல்லாம் சீன் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஷெடியூலில் அது வந்துடும். அது வந்து படத்துடைய ஆரம்ப காட்சியாகவும் இருக்கலாம், படத்துடைய கிளைமேக்ஸாகவும் இருக்கலாம், இன்டர்வல் காட்சியாகவும் இருக்கலாம். அத்தனை காட்சியும் நம்ம அங்கே எடுக்க தான் போகிறோம். அது ஷெடியூலில் ஒரு லொக்கேஷன் வைஸ் பிரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதில் நடிக்கக்கூடிய நடிகருக்கு நம்ம கால் ஷீட் கொடுப்போம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு 4 காட்சியில் இந்த நடிகர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு 2 நாள் சொல்கிறோன்னா அவங்க உட்பட காட்சி நம்ம அங்கே பிளான் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு முக்கியமான காட்சிக்காக தனியாக ஒரு நாள் கொடைக்கானல் போயில யாரும் எடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ முக்கியமான காட்சியாக இருந்தாலும் அந்த ஷெடியூலில் வரதான் போது நம்ம அதை எடுக்க தான் போகிறோம். மேபி சில சமயம் லீட் ஆர்டிஸ்டோடைய வசதி அவங்க இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஏதோ ஒரு நெருக்கடினால நம்ம அதை எடுக்காமல் வந்திருக்குமே தவிர லொக்கேஷன் வைஸ் நம்ம பிரிக்கிறத வந்து நம்ம லொக்கேஷன் வைஸ் ஷூட்டிங் பண்ணிடுவோம். அது சில சமயம் ஆர்டிஸ்டோட அவைலபிலிட்டியை வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி அந்தந்த லொக்கேஷனில் போட்டிருக்க விஷயத்தையும் நம்ம வந்து எடுக்க தான் ஆகணும். இம்பார்ட்டண்டான சீன் அப்படிங்கிறது சீனுடைய எமோஷனில் தான் இருக்குமே தவிர ஷூட்டிங் பண்ணுற விதத்தில் வந்து அது ஒன்றும் இருக்காது. மேபி ஆர்டிஸ்ட்டுக்கு நாளைக்கு பண்ண போகிற சீன் வந்து ஒரு முக்கியமான சீனு அப்படின்னு அவர் ரொம்ப தயாராகி வருவார். மற்றபடி ஷூட்டிங் தான். டெபியூ டைரக்டராக உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை வந்து ப்ரொடியூசர் உங்களை நம்பி லைக் பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் எப்படி சார் ஒரு டைரக்டரால் லைக் ப்ரூவ் பண்ண முடியும்? லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இஸ் ஒன் வே, லைக் ஐம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் சொல்கிறது. ஆனால் அதை தவிர்த்து ஒரு டெபியூ டைரக்டர் எப்படி ப்ரொடியூசர் வந்து நம்மளை நம்பி படம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டிப் மாதிரி லைக் அது ப்ரொடியூசருடைய கேள்வி மாதிரி தான் இருக்குது, எனக்கு தெரில. ஆனால் நம்ம வந்து ஒரு கதையை எழுதும்போது நம்ம வந்து அதை காட்ட நினைக்கிறோங்கிறது தான் மெயின். இது சும்மா நம்ம எடுக்க நினைக்கல, ஒருத்தவங்களுக்கு காட்ட நினைக்கிறோம். ஒட்டுமொத்த இந்த ப்ராசஸே வந்து காட்டுறது இப்படி காட்டலாம் அப்படி காட்டலாம் இந்த காட்டலாம் இப்படி ஒன்று எல்லாமே இந்த காட்டுறது மேலேயே தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ப்ராசஸ். ஒரு படம் எடுக்கிறோம், நான் ரிலீஸ் ஆகாது உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவோன்னா நம்ம போய் படம் எடுக்க மாட்டோம். அது ரிலீஸ் ஆகணும், தேட்டரில் வரணும், அதை மக்கள் இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறதுல தானே இருக்குது. இந்த பார்க்குற அதே ஒரு பார்வையாளர் இடத்துல தான் ப்ரொடியூசரும் ஒரு ஆள், அவரும் அதுக்குள்ளே தான் வராரு. ஸோ அவர் வந்து இதை கேட்ட மாத்திரத்தில் ஒரு விருப்பம் அது மேலே அவருக்கு உண்டாகணும். ஓகே இது நல்லா இருக்குது, இதை பார்க்கும்போது விருப்பமாக இருக்கும், இது விற்கும் அப்படின்னு அவர் நினைக்கணும். நீங்கள் சொல்கிற சரக்கு விற்றுரும்னு அவருக்கு தோணணும். அது குடோனில் இருக்குதுன்னு தோணுனா பண்ண மாட்டார். ஓகே இதை கொண்டு வேணால் விற்றுடலாம், இது மார்க்கெட்டில் செல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட் அவருக்கு தெரியுங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்படியே போயிட்டு நான் வந்து இந்த காற்றடிக்கும் போது சொல்லுவாங்கள்ல பொறி வைக்க போனேன் அந்த மாதிரி கதையாக நம்ம பண்ணாமல் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கதையில் இருக்கிற இந்த சில விஷயங்கள் ப்ரொடியூசரை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும், ஒரு ஆர்டிஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணிடும், நமக்கே தெரிஞ்சு நம்ம அதுக்குள்ளே வைக்க தெரியணும். ஏன்னா அந்த ஒரு உலகத்தையே நம்ம தானே எழுதியிருக்கிறோம் இயக்கியிருக்கிறோம். அது எப்படி மிஸ் ஆகும்? நம்மளோட கணிப்பு வந்து கரெக்டாக இருந்தால் ப்ரொடியூசரும் அதுக்குள்ளே வந்துடுவார், ஆர்டிஸ்ட்டும் அதுக்குள்ளே வந்துடுவார். கேட்ட மாத்திரத்தில் ப்ரொடியூசருக்கு வந்து தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இல்லை புதுசாக ஒரு ஐட்டம் இருக்குது, இது விற்றுரும். ஒரு ஆர்டிஸ்ட்டு கேட்கும்போதுனா இது நல்லா இருக்குது, இதில் நம்ம நடித்தா நம்ம கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும்னு அவருக்கும் அந்த உணர்வு வர இதை நம்ம அந்த கதைக்குள்ளே வைக்க பழகணும். நம்ம ஒரு கதை எழுதிட்டோம் அப்படிங்கிறதுக்காகலாம் யாரும் வந்து அந்த கதை மேலே விருப்பமும் உண்டாகாது, அதை பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த விருப்பம் அந்த மேலே உண்டாகிறதுக்கான ஒரு நியாயமான இது அதில் இருக்கணும். அது சுவாரஸ்யமாக புதுமையாக பல காரணங்கள் அதில் இருக்குது. இது வரைக்கும் வராததான் இருக்கலாம், வந்ததே வேறு மாதிரி இருக்கலாம், அதோட உணர்வு வந்து அவரை வந்து உந்தி தள்ளி இருக்கலாம். இது மாதிரி ஒரு கனெக்டிங் ஆகலாம். ஒரு ப்ரொடியூசரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப உணர்வுபூர்வமான சோசியல் கதைகளை விரும்புகிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தங்க பொலிட்டிக்கல் கதை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. இது எதுவுமே வேண்டாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்காக வேணுங்கிறவங்க இருப்பாங்க. எங்கே எந்த கதையை வந்து இப்போ செந்தில் கையில் வச்சுருப்பார்ல ஒரு நோட்டு பாய்ஸ் படத்தில், அது மாதிரி தான் எந்தெந்த ஆஃபீஸில் போனால் எந்தெந்த கதையை கொடுக்கலான்னு நம்மகிட்ட ஒரு நோட் இருக்கணும். அதை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அங்கே போய் கரெக்டாக நம்ம கதையை பிச் பண்ணலாம். அந்த நோட்டை நீங்கள் வந்து யாராவது வச்சுருந்தா கூட போய் பிடிங்கி படிச்சுக்கலாம். நீங்கள் சோதுவம்ல அசோசியேட், அவர் வந்து நலனுக்கு வந்து ஒரு அசோசியேட். ஸோ நலன்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அப்போ 9 பேர் இருந்தீங்களா, 6 பேர் இருந்தாங்க. அதில் அவரோட கோ டைரக்டர் வந்து இன்னொரு பையன், இவர் வந்து அவருக்கு அசோசியேட். பட் எனக்கு இவர் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்கே செட்டில் பார்க்கும்போது இவருக்கு மட்டும்தான் சரி, இங்கே வந்து இந்த 6 பேரில் வந்து
இது வந்து இஸ் த ரைஸ், இந்த ரைஸ் போட்டால் தான், இந்த நெல்லை போட்டால் தான் விளையணும் அப்படின்றது அவர் ஒரு ப்ரொடியூசரே எனக்கு தெரியும். ஸோ அவரை கூப்பிட்டு கேட்டேன் படம் முடிஞ்சோடனே, ரவி படம் பண்ணணும், நீங்கள் இந்த கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டப்பிங்க போய் சொன்னேன், கதை இருந்தால் சொல்லுங்கள். அப்போ அவர் வந்து இன்டர்நெட் நாளையோட ஒரு ஐடியா தான் இருந்துச்சு, அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க ரவி, நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு. நான் சொல்லி 1.25 வருஷம் ஆச்சு அவருக்கு இந்த ஸ்கிரிப்டை நான் கொண்டு வந்தேன். நான் அவர் அன்னைக்கே இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாருன்னா அடுத்த மாதமே ஷூட் போவேன். ஆனால் அவர் அதுக்கு ரெடியாக இல்லை. அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதைத்தான் நான் காலையிலேருந்து நலனும் சொல்ல ட்ரை பண்ணார், நாங்களும் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம். நான் எனக்கு ஒருத்தர் படம் பண்ண வரேன்டாரு, ஓகே இந்த ஒரு கதை இருக்குது நான் ஓடிடலாம் அப்படின்னா, அது நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறதுக்கான கிரவுண்டு கிடையாது. இட்ஸ் டைம் பீயிங், அவ்வளோதான். பட் இவர் வந்து அந்த கிட்டத்தட்ட நான் கேட்டதுலேருந்து நாங்கள் கமிட் ஆனது வந்து, நாங்கள் ஷூட் பண்ணது வந்து 2014 அக்டோபர் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துக்கு எனக்கு 8 வருஷம் எழுதி அனுப்பியிருக்காரு அந்த கதையோட. அதாவது அந்த படத்துக்கு மட்டுமே எங்ககிட்ட 4-5 செகண்ட் ஹாஃப் இருக்குது. அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் மட்டுமே 4-5 இருக்குது எங்ககிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு ரிஃபைன் எவால்வேட்னால தான் அவங்க திருப்பி அவங்களால ஜெயிக்க முடியுது, கன்சிஸ்டன்சியாக போக முடியுது. இல்லையா நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ நீட் டைம் டு க்யூரேட். எல்லாத்துலேயுமே வந்து டைம் இருந்தால் தான் க்யூரேட் ஆக முடியும். அந்த டைம் நீங்கள் கொடுக்கணும். அது வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து அவாலுவேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அப்படி க்யூரேட் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மேக்கிங் பண்ணுற வரைக்கும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த டைம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஒரு மாஸ்டர் ஃபிலிம் மேக்கராக மாறிடலாம்.